ஹலோ சொல்ஜி. ஓகே, ஒரு வழியாக வந்து மீம் கோஸ்ட் எடுக்க வந்துட்டோம். மீம் கோஸ்ட் போனாச்சு நினைக்கிறேன். வந்து மீம் கோஸ்ட் இப்போ பார்க்கலாம். நான் போகிறதுன்னு பார்க்குறேன். ஒரே எல்லாம் எக்ஸாம் டைமாக இருக்குது. சில சண்டே வந்து ஒரு மீம் கோஸ்ட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது. வா உனக்கு தரேன். ஓகே முதல்ல போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. த்ரிஷா விஜய் சம்பந்தமா விமலையும் அனுஷ்காவையும் பேசுங்க. கமலன் போது தலைவர் இவனோட போதாது. அது கரெக்டா இருக்கு. தலைவர் கவுண்டர்லாம் வேற லெவல் இருக்கியா. வேற மாதிரி கமலன் போது இவனோட போதாது. எல்லாம் வச்சிருக்காரு. கமலன் போது இவனோட போதாது. வீட்டுக்கு வாடா பிரியாணி போடுறேன்னு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான். ஓகே, கொலை பசியில போய் பார்த்தா அது காத்துல அடிச்சு பிரியாணி போட்டு அந்த பிரியாணி இந்த பிரியாணி ரொம்ப பாவம்டா. ரொம்ப கஷ்டம் தான். அப்புறம் சும்மா தான் இருக்க வர. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. கமலு நம்ம ஒன்னா நடிக்கிறோன்ட்டு எனக்கு அசிங்கமான சட்டை, கண்ணாடி, விக்கு. ஜூன்ல அண்ணா அண்ணி கல்யாணம். சிறப்பு விருந்தினர் ரவி மோகன் கெடிஷா. சமையல் மாதம்பட்டி ரங்கராஜ். ஓய் நடி பண்ற பொண்டாட்டி இந்த குழுவிட இது தனுஷ் அண்ணா ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸா. ஹோஸ்ட் டிடி. இதடா இது ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. தலைமை தாங்குபவர் தனுஷ். அண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து புடிச்சுக்கிறாங்க. மொட்டை அடிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டா போல இது. மொத்த கிளாஸ் பேர மொட்டை கலாய்க்கிறாங்க. அதான் சொல்றேன். பாரு மச்சா எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க. நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி விடுறா மொட்டை, ஃபீல் பண்ணாத. நீயே கலாய்க்கறல நீ. இல்லடா பரவாயில்லடா. ஊசி எடுத்து ஏத்துறான். நீ கலப்பற எடுத்து நெஞ்சிலே இறக்கி கிண்டிட்டடா. அது கூட பரவாயில்ல. 3-4 மாசமா ஆயும் மொட்டை கூடுவாடுங்க. கடதா முடியா வளர்ந்துடும். அப்படி மொட்டை கூடுவாடுங்க. கடுப்பா இருக்கும். சேலை 400 ரூபாய், பிளவுஸ் தைக்க 800 ரூபாய். நல்லா இருக்கணும் உங்க பிசினஸ். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க யூஸ் பண்றத பொம்பளைங்க யூஸ் பண்ணலாம். அதிக ரேட் இருக்குது. ஈஸியாக ஏமாத்துறானுங்க. ஒரே ப்ராடக்ட் ஆம்பளைங்க இருக்கும் பொம்பளைங்க இருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. கலர் மட்டும் தான் வேற இருக்கும். ஆனா இது பிரைஸ் பார்த்தா இது 4 மணிக்கு அதிகம் முடிச்சிருப்பான் லேடிஸுக்கு. எங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? சப்பாத்தி 5 ரூபாய், குருமா தனியா வாங்கினா 20 ரூபாய். அறுவை. ஹோலி ட்ரினிட்டி ஃபால். சர்டிபிகேட் இல்ல, ரிலீஸ் டேட் இல்ல, ப்ரொடியூசரே இல்ல, ஒண்ணுமே இல்ல. கடவுளே. நோ சர்டிபிகேட், நோ ரிலீஸ், நோ ப்ரொடியூஸ், நோ மூவிஸ். இது அதை விட கொடுமையால இருக்கு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. ஆக மொத்தம் தமிழ் சினிமாவில் ரிவ்யூ ஆஃப்டர் எலெக்ஷன். உண்மையிலேயே தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, சினிமா அனுப்புற எங்களுக்கே கஷ்டமா இருக்குங்க. ஒரு கண்டனமே இல்லைங்க. நானே பாருங்க என்ன படத்தை மீம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். என்னடா கடவுளே, இது என்ன சொல்றே தெரியலீங்க. இவங்களாவது ரூம் கிளப்பி பேசிட்டு இருந்தானுங்க. கல்யாண ஃபங்க்ஷன் போனாரு. சன் டிவி வச்சு தேடி தேச்சு மொத்தமா பரவிட்டான். நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? பஞ்சாயத்து அவர்கள் அடிட்டு ஊர் ஃபுல்லா சொல்றது, ஊர் ஃபுல்லா பரவி விட்டாங்க. நான் பத்மா டப்பா புள்ளியும் கூட எல்லாம் படம் பாக்குறியாம? நான் யார் கூட படம் பார்த்தா உனக்குண்ணா? எங்க கூடயும் படம் பாக்குறது. பெரிய பெரிய படம் எல்லாம் காட்டுறோம். அட கொடுமையே, அன்பு ஒருவரு மறந்துட்டியா? என்னடா இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லடா. பேனிக் ஆகாதீங்க. அந்த முத்துக்குமார் பேர்ல ட்வீட் பண்ணதே நான் தான் சார். என்னது? உங்களுக்கு எதிரான ட்வீட்டை நீங்களே பண்ணீங்களா? சுந்தர், ஏற்கனவே 2% ஓட் கூட கிடைக்குமான்னு தெரியல. இப்போ ஏன் இப்படி பண்ணீங்க? गाइस, இன்னும் 6 மணி நேரம் நம்ம கையில இருக்கு. இனி வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியம். நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க, புரியலனா கேளுங்க. நிஜமா இந்த சீன் ரியாலிட்டி நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றது தெரியல. ஏண்டா வேணுனே பண்ணுவேடா. இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏதாவது சொல்லி I want to be home minister. இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏதாவது சொல்லிட்டு என் பக்கத்துல இல்ல, கட்சி ஆபீஸ் பிரச்சாரம் கூட்டம்னு தொகுதி பக்கமே வரக்கூடாது. நீ ஒரு ஃப்ராட், ஃபோர்ஜரி, முட்டாள். உன் முகத்தை ஜனங்க பார்த்தா ஒரு ஓட்டு கூட எனக்கு கிடைக்காது. எலெக்ஷன் முடியற வரைக்கும் எங்கயாவது ஓடி. அப்படி பண்ணிச்சு நயவாயாது. அடே பேயில போமா.
நம்ம எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல சார், நீங்க கொஞ்சம் ட்வீட் பண்ண நிறுத்துங்க சார். ஏன்பா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன். இதான் வச்சு இதான் உண்மை. இதை படம் கிளைமேக்ஸ் பார்த்தா அதுதான் சொல்றது. நல்லா நீ சிரிச்சத நானே ஒன்னு அடிச்சு விட்டுறேன் தல்ல. பூ சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் தான் வேண்டாம். லுக் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல பூ வச்சிருக்கிறது இன்னும் நல்லா இருக்கு. அட பாவி, இவ்வளவு ரெடியா வந்ததுக்கு அப்புறமா பூ சூப்பரா இருக்குங்கறான். என்ன சூப்பரா இருக்கு? அவன் சொன்னது அந்த பூ இல்ல. நோ தப்பாக்குதுனா. ஒன்லி ஐ வீக்னஸா? என்ன நாய் போட்டோ போட்டிருக்கு? என்ன புரியலையே. என்ன இது? ஓ அப்படியா? சரி ஓகே ஓகே. ஓ நீ அப்படி வரியா? எனக்கு ஒரு துணை வேணும். நான் இருக்கேன். கௌரவம் பார்க்காம என் தோல்ல சாஞ்சுக்கோ. புதுசா ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் யாரும் உன்னை தோக்கடிக்க முடியாது. எனக்கு ஒரு துணை வேணும். நான் இருக்கேன். கௌரவம் நான் சொன்னா இல்லையா, சன் டிவி வேற பண்ற அரா ஃபார்மிங் இருக்கே, உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியான். ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? கல்யாண ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ரூம்ல அழுட்டு இருந்தேன் போல. கிடைச்சவொடனே வந்து இது சொல்லுவாங்களே, பாயசம் கிடைச்சாலே பாயசம் மாதிரி குடிப்பேன், இப்ப பாயசமே கிடைச்சிருக்குன்ற மாதிரி நேரத்துல எல்லாத்துலயும் மீன் போட்டுட்டு இருக்கான். தெரிஞ்சு சன் டிவியில மீம் சேனல் எனக்கு தெரியல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? டிவில இருந்து யூடியூப்ல போற ஆண்டில்ஸ் இருந்து எல்லாத்துலயும் மீன் போட்டுட்டு இருக்கியான். காரிய செய்யும் டிசி இது பார்க்க வந்து போட்டோ அப்படிதாங்க இருக்குது. கார்த்தி மைண்ட் வாஷ். டேய் நான் என்னடா என்ன வச்சு செய்கிறீங்க? ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சி அலைறீங்கடா அந்த ஊர்ல. அந்த சரி மணமக்களை சொல்றாங்க ஸ்ரீகாந்த் இந்த பக்கம் இந்த பக்கம் போய் போட்டோ கத்துக்கணும். இது சென்டர்ல வச்சோட பார்க்க ஆயிட்டு போல இருக்குது. கரெக்டா சொன்னீங்க. ரைட்டு. என்னடா இது? கலைஞர் சீவன் கூட வச்சிருக்கீங்க. இளையராஜா சாயை பேக்கரு. ஏகே ஏகே கணேசன். இது ஜவுளி கணேசன் இவர் வச்சிருக்கீங்க. லோக்கியனோட இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு ஹிஸ்ட் ரிப்பீட் ஆகுதுல அது மாதிரி போல. இவ்வளோ மீம் இருக்கு. ஸ்டெத்துக்கு டாக்ஸிக்கே ஆகிட்ட மீம்ஸ் இருக்கு. இல்லைனா பார்க்கவே வேணாம்னா வச்சிருக்கேன். ஓகேவா? இதை ஓவர் பண்ண உங்களுக்கும் தெரியும். அது சும்மா டீசென்ட் ஆகுது மட்டும் தான் நான் பார்க்குறேன், ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே. கரையை போச்சு கடவுள். இதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இன்னும் தனி வீடியோ சொல்றேன். ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் ஒரு மனுஷன் எவ்வளோதாங்க கஷ்டப்படுவான். ஓகேவா? எல்லாத்துலயும் அடிச்சு கடைசியாக ஃபேமிலின்னு வரும்போது ஒரு மனுஷன் திரும்பி வந்திருக்கவே முடியாது. ஃபேமிலியில் மட்டும் ஒரு மனுஷன் அடி வாங்கிட்டான்னு வச்சுங்க, திரும்பி ரொம்ப 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 கஷ்டம். வீட்டுல அடிக்கிறீங்க. நான் இப்போ நியூட்ரல் யார் ஃபேனுமே இல்லை. இன்னும் வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் இப்போ வந்து அழுகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்னங்க அழுகு சத்தம் கேட்குது? யாருக்கு அழுகுறது? ஹலோ யாருக்கு அழுகுறது? ஹலோ கேமரா ரோல் பண்ண சொல்ல அழுகுறீங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரிப்பு போடாங்கடி வந்துருச்சு. ஒரு நல்லது ஒரு சீனியர் உன்னோட வயசுல அனுபவசாலி. நான் சொல்றேன், எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க. அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற? மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்பா, நான் மூடிக்கிறேன். உன்னை மொத்தமா மூட போறாங்க, உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க. அதான் தெரிஞ்சிச்சு. இந்த மீம் எவர்கிரீன் மீம். எப்போ அரசு வர சொன்னாரோ அப்போதே மீம் வந்து எவர்கிரீனா இருக்குது. அன்றே கணித்தார் ஆண்டவர். ப்ரோ ஐ டோன்ட் கேர். ப்ரோ ஐ டோன்ட் கேர். அப்படி இருக்கு. சொன்ன மாதிரி அப்படியே இருக்கு. காய்ச்சலாம தான் இருக்கு. எனக்கு படத்தான் அப்படி தெரிஞ்சு ஓடிச்சு நினைச்சேன். அவன் செத்துக்கிட்டு இருக்கேன். மீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு. நீ பேசாம நீ பேசாமே இருக்கு சிவாஜி. எல்லாதான் முடிச்சுங்க பவளவல்லிக்கு. ஆணும் பெண்ணும் கலந்து வராடா. இதை கட் பண்ணலாம் காப்ரேஸ் போடுவாடா. இது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா.
தரித்திர கண்ட்ரோல் கூட இல்லை, மேலே கீழே பார்க்காம கரெக்டாக சமசிக்கு என்ட்ரி தான் தாறுமாறு. காய்ச்சலா வந்துட்டாடா. It was perfect. Everything down to the last. சேம் ஜாக்கெட் சேம் சாரி, எனிவே வாட்டர் பாக்கெட் சாங். ஏன் சோகமா இருக்க? இதுக்குன்னா லியோவில் 3 காசு பண்ணது தான் காரோட அடிப்பாங்க சார். பாவடா லோக்கியடா, இந்த மாதிரி நியூசன்ஸ்க்கு சப்போர்ட் ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறான். லோக்கியனா இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. லோக்கி மாமான்னு கூப்பிட்டு கடைசியில அந்த மாமா அந்த டைவர்ஸ் பெட்டிஷனை லீக் பண்ணதே உங்க அண்ணன் தாண்டாவா? என்னடா இது கொடுமையே. மக்களே, நான் தான் உங்க பானிபூரி ஸ்டார். சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ண நம்ம தர்பூசணி பிசினஸ் இப்படி நம்ம கண்ணீரோட தான் முடிஞ்சிச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சேல்ஸும் ஆகல, ஒரே ஒரு கப் தான் தர்பூசணி சேல்ஸும் ஆச்சு. அப்புறம் சரி சாப்பிடல, மயக்க மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலன்னு ஸ்டூல எடுத்து வைக்கிறப்ப பெட்ரோல் இந்த ஃபியூல் இது இன்ஜெக்டர் உடஞ்சி பெட்ரோல் எல்லாம் கீழே ஊற்றிடுச்சு. பெட்ரோல் ஒரு 200 ரூபா லாஸு, தர்பூசணியில் ஒரு 200 ரூபா லாஸு மட்டும் தான் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இன்னொரு சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க மக்களே. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டைம் பயந்தேன் என்ன தோத்துருவோமான்னு சொல்லி. ஏன்னா ஒரு 200 ரூபா பெட்ரோல் லாஸு, அதை சரி பண்ணுறதுக்கு 200 ரூபா, வாட்டர் மில்லனுக்கு ஒரு 200 ரூபா, 600 ரூபா ஃபர்ஸ்ட் டைம் லாஸ் ஆனேன். டேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் லாஸ்டா சொன்ன சம்பவம். இங்க பாருங்க பெயிண்ட் அடி. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வந்தாலும் நினைச்சா கால் வைக்கிறவங்களா கண்டி வண்டி வச்சா என்ன பண்றது? பாவம் மனுஷன் பெட்ரோல் வண்டி எடுத்துகிற வண்டியில் பெட்ரோல் லீக் ஆகி போச்சு. தர்பூசி கடை போட்டாலும் தர்பூசியோட வாங்காம போயிட்டானுங்க. இதுக்கு ஸ்டூலும் உடஞ்சி போயிருச்சு. இவ்வளோ கஷ்டமா வருது ஒரு வருஷத்துக்கு. கன்றாவியே எல்லாம் ஒட்டி முடிஞ்ச அளவு சரி பண்ணோம். உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேப் போட்டு வச்சிருக்கியா? இல்லை எங்க பிஸ்னஸ்ல தோத்துருவோம்னு சொல்லி விட்டுட்டு திருப்பி ஒர்க்கே போயிடலாமான்னு யோசிச்சேன் ஒரு 2 நிமிஷம். நல்லா யோசிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸ் குவைட் பண்ணிடலாமான்னு யோசிச்சேன். இப்போ நான் குவைட் பண்ணால் நான் மட்டும் தோத்ததா இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுற 143 ஃபாலோவர்ஸை தோத்ததா அர்த்தம். அதனால நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம் மக்களே. சின்ன நம்பிக்கையோட நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நன்றி மக்களே. கவலைப்படாத, கண்டிப்பாக ஒரு ஜீப் ஓகேவா? நம்ம நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே பஸ், இந்த மீம் ரோஸ் பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய போகிற கவனம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லாம் எக்ஸாம் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க ஓகேவா? இந்த வீடியோலாம் பேக்கப்பில் வச்சுருக்கேன், இதெல்லாம் பாருங்கள். ஓகே பஸ், பரசுமா இப்போ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.